ஓதி வைத்த கல்வியும் உணர்ந்து கற்ற நூல்களும் மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நித்திரை ஏது புக்கு ஒளித்ததோ எங்குமாகி நின்றதோ என்றால் அந்த உயிர் அடுத்த பிறவிக்கான நிலைக்கு போய்விட்டதா? சில பேர் நெருங்கியவருடைய மரணம் ஏற்பட்ட போது அந்த மரணம் நம்மை தொந்தரவு செய்யும். அது நினைவுகளால் தொந்தரவு செய்யும். மரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு ரெண்டு வகை. ஒன்று நினைவுகளால் வரக்கூடியது, இன்னொன்று அந்த உயிரினுடைய இருப்பால் வரக்கூடியது. ஒரு உயிர் போன பிறகு அதற்கான சாத்தியங்கள் என்று சிலவற்றை பட்டியலிட்டு இந்த சாத்தியத்தில் எதை நோக்கி அந்த உயிர் போனது என்கிற தெளிவு உனக்கு வறுமையானால் நீ அதில் எதையாவது உணர்ந்திருக்கிறாய் என்று பொருள். இல்லை என்றால் நீ எதையும் உணரவில்லை என்பதுதான் பொருள் என்பதாக சித்தர் சிவவாக்கியர் நமக்கு அருளுகிறார். தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். சித்தர் சிவவாக்கியர் நம் வாழ்வியலுக்கு வழிகாட்டும் விதமாக அருளி செய்திருக்கிற அற்புதமான சிந்தனைகளை அவர் அருளாலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். பல நூல்களை அவர் படித்திருக்கிறார். வெறுமனே படிக்கவில்லை, அதை உணர்ந்திருக்கிறார். உணர்ந்ததனாலே அவர் படித்த படிப்பு, சேகரித்த தகவல் அவருக்குள்ளே அறிவாக முதிர்ந்தது. அறிவாளியாக இருக்கிறார். அவருக்கென்று நல்ல ஒரு மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர் படித்தது எதையும் மறக்க மாட்டார். எப்போது எதை கேட்டாலும் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவராக விளங்கினார். ஒரு காலகட்டத்தில் வயது ஏற ஏற படித்தது ஒவ்வொன்றாக மறக்கத் தொடங்கியது. அறிவு இருக்கிறது, ஆனால் நினைத்த மாத்திரத்தில் மேற்கோள் காட்டக்கூடியது கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது. அப்புறம் மனைவி பேரை சொல்லாமல் இந்தா இங்கே வா, இந்தா பார் என்று அழைத்தார். அவருடைய மனைவி நெருங்கி கேட்டார், எங்க இப்பெல்லாம் என் பேரையே நீங்கள் சொல்லுவதில்லையே? அவர் சொன்னார், நீ சொன்னா தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, வயதாக உன் பேர் கூட எனக்கு மறந்து போகிறது. நம்ம பையன் சின்னவன் இருக்கானே, அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டார். சின்னவன் தெரியுதே தவிர அவன் பேர் கூட டக்குன்னு ஞாபகம் வரல. ஒரு முறை நான் ஒரு ரயிலிலே பார்த்தேன். ஒரு பெரியவர் அவர் மனைவியோடு ரயிலில் அமர்ந்திருக்கிறார். வெளியிலே வழியனுப்ப அவருடைய பிள்ளை, மருமகள் எல்லாம் நிற்கிறார்கள். அவர் மனைவியிடத்திலே கேட்டார், நாம் எங்க வந்திருக்கோம்னு கேட்டார். மனைவி சொல்கிறார், நாம் நம்ம சின்ன பையன் வீட்டுக்கு வந்தோம், 4 நாள் இருந்தோம், இன்றைக்கு ஊருக்கு திரும்புகிறோம். ஒரு 2 நிமிடம் மௌனத்துக்கு பிறகு மனைவியை பார்த்தார். மறுபடியும் கேட்டார், நீ யாருன்னு கேட்டார். அவருக்கு மனைவியையும் மறந்து விட்டது. படித்தது மறக்கிறது, மனைவி பெயர் மறக்கிறது, சொந்தக்காரர்களை அடையாளமே தெரியவில்லை, பிள்ளைகள் பெயர் கூட சரியாக நினைவில் இல்லை. இப்படி நினைவு மங்கி 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 இது எல்லாவற்றையும் மொத்தமாக மறக்கக்கூடிய ஒரு மீளா துயிலுக்கு அவர் ஆளாகிறார். எல்லோரும் அதற்காக அழுகிறார்கள், வருந்துகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்ன கேள்வியை ஒருவர் கேட்க வேண்டும் என்பதை சிவவாக்கியர் நினைவுபடுத்துகிறார். முதல் 2 வரிகளில் அந்த சூழ்நிலையை சொல்லுகிறார். ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நித்திரை என்கிறார். அந்த நித்திரை இருக்கிறதே எல்லாவற்றையும் மறக்கடிக்க செய்கிறது. தவணை முறையில், சுலப தவணை முறையில் மறந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது மொத்தமாக மறந்து விட்டார். அப்படி ஒரு நிலைக்கு வந்து விட்ட பிறகு சிவவாக்கியர் கேட்கிறார், அந்த நித்திரை வந்து விட்டது சரிதான், ஆனால் அந்த நித்திரை வந்த பிறகு அந்த உயிர் கிளம்பி போனதே, அது ஏது புக்கு ஒளித்ததோ? முதல் கேள்வி. ஏது புக்கு ஒளித்ததோ எங்குமாகி நின்றதோ? சோதி புக்கு ஒளித்த மாயம் சொல்லடா சுவாமியே என்று அந்த பாட்டு முடிகிறது.
மூன்றாவது வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓதி வைத்த கல்வியும் உணர்ந்து கற்ற நூல்களும் மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நித்திரை ஏது புக்கு ஒளித்ததோ எங்குமாகி நின்றதோ என்றால், அந்த உயிர் அடுத்த பிறவிக்கான நிலைக்கு போய்விட்டதா? அதற்கென்று வேற ஒரு சின்ன குறுகலான பாதை இருக்கும். மறுபடியும் ஒரு அப்பா அம்மா அவங்க வயிற்றிலே கருவாதல், உருவாதல், இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்படியும் இருக்கலாம். எங்குமாகி நின்றதோ, பரபிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக கலந்து முக்தி அடைந்து தான் வேறு இறை வேறு என்று இல்லாமல் நீ வேறெனாது நான் வேறெனாது இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் ஏகநாயகா லோகநாயகான்னு அருணகிரிநாத சாமி கேட்டது மாதிரி எங்குமாகி நின்றதோ, ஏது புக்கு ஒளித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கு ஒளித்த மாயம் சொல்லடா சுவாமியே. இந்த உண்மையை நீ சொல். வாழ்க்கையில நீ எல்லாம் படிச்சிருக்க, நீ படிக்காத புத்தகங்கள் இல்லை, ஆற்றாத சொற்பொழிவுகள் இல்லை, எழுதாத கட்டுரைகள் இல்லைன்னா சொல்றீங்கடா. சோதிப்புக்கு ஒளித்த மாயம் சொல்லடா சுவாமியேங்கிற. அப்பா சாமி நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. எல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு நித்திரை வந்ததே, அந்த நித்திரைக்கு பிறகு என்ன நடந்தது? மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நித்திரை, அந்த நித்திரைக்கு பிறகு அந்த உயிருக்கு என்ன நேர்ந்தது? ஏது புக்கு ஒளித்ததோ, எங்காவது போய் ஒளிந்து கொண்டதா? அடுத்த பிறவிக்குரிய பாதையில் போக வேண்டும் என்பதனால் அந்த நம் கவனத்திலிருந்து அது ஒளிந்து கொண்டதா? அதாவது சில பேர் நெருங்கியவருடைய மரணம் ஏற்பட்ட போது அந்த மரணம் நம்மை தொந்தரவு செய்யும், அது நினைவுகளால் தொந்தரவு செய்யும். மரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு ரெண்டு வகை. ஒன்று நினைவுகளால் வரக்கூடியது, இன்னொன்று அந்த உயிரினுடைய இருப்பால் வரக்கூடியது. அந்த உயிர் தன்னுக்கான அடுத்த கதியை அடைந்து விட்டால் அந்த மரணத்தினாலான தொந்தரவு நம்ம வாழ்கிறவர்களுக்கு குறையும். அது ஆத்ம சாந்தி அடைந்து விட்டதாகவோ, அடுத்த பிறவிக்கு போய்விட்டதாகவோ, அல்லது முக்திக்கு நோக்கி அது போய்கொண்டிருப்பதாகவோ நாம் நினைத்துக் கொள்ளலாம். எப்ப அந்த உயிரினுடைய இருப்பை நாம் உணர்வது குறையத் தொடங்குகிற போது, ஏது புக்கு ஒளித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கு ஒளித்த மாயம் சொல்லடா சுவாமியே. இதை அனுபவபூர்வமாக நீ உணர்ந்திருக்கிறாயா? பிரஜை பூர்வமாக உணர்ந்திருக்கிறாயா? அந்த சூட்சமமான தன்மையினுடைய இருப்பையும் விடைபெறலையும் உணர்கிற விதத்தில் அந்த அளவுக்கு நீ பக்குவப்பட்டிருக்கிறாயா? இதை நீ எனக்கு சொல் என்று சிவவாக்கியர் கேட்கிறார். அப்படியானால் ஒரு உயிர் போன பிறகு அதற்கான சாத்தியங்கள் என்று சிலவற்றை பட்டியலிட்டு, இந்த சாத்தியத்தில் எதை நோக்கி அந்த உயிர் போனது என்கிற தெளிவு உனக்கு வறுமையானால் நீ அதில் எதையாவது உணர்ந்திருக்கிறாய் என்று பொருள். இல்லை என்றால் நீ எதையும் உணரவில்லை என்பதுதான் பொருள் என்பதாக சித்தர் சிவவாக்கியர் நமக்கு அருளுகிறார். வாழ்க்கையை அவர் காட்டுகிற கோணத்திலே உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் ஞானமும் நமக்கு வர வேண்டும் என்று நாம் அவரையே பிரார்த்தித்து தொடர்ந்து அவருடைய அருட்பணுவல்களை சிந்திப்போம்.